இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நானே இல்லைன்னா அவனே செஞ்சுக்கிட்டான், இல்லைன்னா அதுவே தானாக செஞ்சுக்கிச்சு, அந்த மாதிரி இந்த இட் செல்ஃப் ஹிம்செல்ஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், கதவு தானாக மூடிக்கொண்டது. கதவு வந்து அதாவே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து கதவு அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் அப்படின்றனால இட் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ த டோர் க்ளோஸ்டு, இது பாஸ்ட் டென்ஸ், மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்கிறேன். the door closed by itself. ஸோ கதவு தானாக மூடிக்கொண்டது. அடுத்து பாருங்கள், நான் எனக்கு நானே எப்படி சமைப்பது என்று கற்றுக்கொண்டேன். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரியல, ஆனால் ஒன்றும் இல்லை, நான் எனக்கே நானே வந்து நான் எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ taught. teach ஓட past tense taught. I taught myself how to cook. I taught myself how to cook. எப்படி சமைப்பது அப்படின்னால how to cook. நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னால taught myself அப்படின்னு சொல்கிறோம். ஸோ I taught myself how to cook அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அவள் தானே மதிய உணவு தயார் செய்தாள். அவள் சமைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா அவளே ரெடி பண்ணிக்கிட்டா, டிஃபன் பாக்ஸ்லாம் அவளே ரெடி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்னா, she packed herself. She packed herself a lunch box அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதிய உணவு அவளே வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து அவளே போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஷி பேக்ட் ஹர் செல்ஃப் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவளே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஹர் செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். நானே அப்படிங்கிறதுனால மை செல்ஃப், அண்டு தானே அதுவே மூடிக்கிச்சு அப்படின்றனால இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இட் செல்ஃப் மை செல்ஃபோட யூசஸ். ஓகே, அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ரோபோ தன்னைத்தானே சரி செய்து கொண்டது. அதுவே வந்து அதை சரி பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.